அப்பா மகன் இடையேயான உறவை பிரித்த கட்சியின் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று அன்புமணி கூறியதற்கு ஜி.கே. மணி பதிலடி கொடுத்திருக்கிறார். அன்புமணி மனசாட்சி இல்லாமல் பேசி வருகிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சார்? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா, அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜி.கே. மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான் அதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவர் ஐயா கிட்ட நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா? சொன்னால் கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க, நீ தடையா இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா தான் தீர்வு ஏற்படும். இந்த துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டார். 25 வருஷமா அவங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து, ஏன் போதாதா? அதெல்லாம் 4 முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி 8 முறை எம்எல்ஏ எலெக்ஷனை நிற்க வச்சு, எம்பி எலெக்ஷனை நிற்க வச்சு, ஆனாலும் அதெல்லாம் பத்தல. அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலை வந்துட்டாரு, என்ன மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்க இந்த துரோகிகள்லாம். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது, ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. இப்படி என்ன பார்த்து, எங்கள் கட்சியை பார்த்து, என் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கெல்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சொல்கிறாரு அவர் துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்கிறேன். நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால கூட நினைக்கல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.